ஹாய் காய்ஸ், நான் வந்து உங்கள் அஷா கேமர். இப்போ நான் வெளிலேருந்து கொஞ்சம் சவுண்டு கேட்கும் கைஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் டிவிலலாம் போயிட்டுருக்கு, பார்த்தா டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஆகும் கொஞ்சம் சில பேருக்கு, டிவி பார்க்குறவங்களுக்குலாம். அதனால் வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் கைஸ். அது டிவி பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் கைஸ். அதனால தான் கைஸ் நான் கதவு மூட்டே நம்ம விளையாடி இருக்கலாம். டிவி பார்க்குறாங்கலாம் தான் கைஸ் நம்மளுக்கு கொஞ்சம் அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நம்மளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதான் கைஸ் கதவை திறந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சவுண்டு வரும் கைஸ், அதெல்லாம் கண்டுக்காதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்போ வீடை கொஞ்சம் அப்கிரேட் ஆகலாம். நிறையவே போகுது கைஸ், ஆனால் கீழே குதிக்க கொஞ்சம் நிறையாவே சவுண்டு கேட்கும். ஏன்னா வந்து வெளிலேருந்து என்னோட ரிலேஷன் எல்லாருமே தான் கைஸ். இப்போ வாங்க, எங்கள் சாண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், சாண்ட் பிளாக்கு. அது வந்து இப்போ மேலே போய் அப்கிரேட் ஆக்கிடலாம் வீடை. கைஸ் எத்தனை வாட்டி போகிறோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வாங்க கைஸ், இதே கொஞ்சம் சாண்டெல்லாம் நிறையவே எடுத்துக்கலாம் நம்ம. மொத்த சாண்டை அப்படியே அள்ளிட்டு போயிடும். அப்படியே மேலே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மேலே போய் அந்த இடத்துக்கு வந்து பாதுகாப்பு மாதிரி கொடுக்கணும். ஃபஸ்ட் இருங்க, இந்த ஃபென்ஸை உடச்சிடலாம். உடச்சா நம்மளுக்கும் கொஞ்சம் கிடைக்கும் இந்த ஃபென்ஸு. இது எதுக்கு தேவைன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த வீடியோ லாஸ்ட்டில். இல்லைன்னா வீடியோவில் நடுவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். கொஞ்சம் சவுண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கைஸ், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். கைஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு தான் அப்கிரேடிங் போயிட்டோம். சாண்டு டேவனா போய் எடுத்துகிட்டு வரலாம். வாங்க இப்போ மேலே போடுறதுக்கு கைஸ், இங்கே ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்குது கைஸ். வாங்க இது மேலே ஏறி போய் பார்ப்போம். நான் இன்னும் கொஞ்ச நாளில் சீக்கிரமாக வந்து ஒரு புது கேரக்டர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பேரையும் லாஸ்ட்டாக சொல்கிறேங்க கைஸ். ஆனால் கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க கைஸ் வரத்துக்கு, வந்தால் தான் வர முடியும். ஏன்னா இல்லை, நான் இப்போயே கூட சொல்லிடுறேன் கைஸ் வேணா உங்களுக்கு. அவன் என்னோடய தம்பி கைஸ். வரத்துக்கே கொஞ்சம் வெக்கப்படுவாங்க கைஸ். ஏன்னா பக்கம் அவன் பேர் வந்து லிக்வின் ஆகாஷ் கைஸ். கைஸ் அங்கே ஒரு கோலம் இருக்குது கைஸ். வாங்க அப்போ ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு அந்த கோலம் அடித்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு கைஸ். ஒன்றுமே ஆகலை கைஸ் அந்த கோலமுக்கு. வாங்க கைஸ் கீழே தள்ளி விட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. செத்து போதா இல்லை என்ன ஆகுது. ஸ்டீல்லாம் ஏதோ அடிக்கிற அளவு ஏதோ இரும்பு போட்டு அடிக்கிற அளவு சத்துங்க இருக்குது கைஸ். தள்ளி விட்டுலாம் கைஸ். கீழே போய் விழுந்து சாவன்னு பார்த்தா அது அப்படியே இருக்குது கைஸ். இப்போ நம்ம வந்து பெல் அடிச்சு போவோம். செம்மையாக கேட்குது கைஸ். இங்கே தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளை பார்த்த உடனே பயந்து ஓடிச்சு கைஸ். சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால கீழே போயிட்டு யாராவது தான் சாப்பிட்றதுக்கு கிடைக்கிறான்னு பார்ப்போம் கைஸ். எக்ஸாம்பிளுக்கு பிரெட் அந்த மாதிரி. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போனோன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். வாங்க இப்போ அந்த இடத்துக்கு போயிடலாம் தாவி. ஏன்னா இது வந்து ஒரு பண்ணை. ஃபாஸ்ட்டாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். பீட்ரூட்ஸ் தாங்க, பீட்ரூட்ஸு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பொட்டேட்டோ கிடைக்கும்.
ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பாய்சனஸ் பொட்டேட்டோவும் இருக்கும் கைஸ். அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கோம் கைஸ். அப்போ போகலாம். இந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா வந்து நம்மளுக்கு எதனா படக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒரு செஸ்ட்டு கிடச்சிருக்கு. அதில் ஒரு அயன், ஒரு பூட்ஸ் கைஸ், ஒரு பிக்காக்ஸ் இருக்குது கைஸ். பிக்காக்ஸ் மாஸ்டர் கைஸ். பிக்காக்ஸு வேணா கைஸ். இது இப்போ தோசை வேணாம் கைஸ். இப்போ பேசுறது வந்து எங்கள் அம்மா தான் கைஸ். அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை கைஸ். இல்லைனா வந்து எங்கள் அம்மா வந்து வெளில போய் என்ன பண்ணி கேட்டாங்கன்னா, அம்மா வீடியோ போட்டுனுங்கம்மான்னு சொன்னாலும் திட்டுவாங்க. கைஸ் இப்போ நம்ம இடத்த வேலை மறந்து விட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்து போட்டேன் கைஸ். என்னோட தங்கச்சி ஏதோ சொல்லுமா கைஸ் சிஸ்டர்? நான் தான் சாத்னா. நானும் இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டேன். சொல்லிட்டா கைஸ். கைஸ் இப்போ மாலை தான் வேணும். மாலை போட கைஸ் டாஸ்கே இல்லை. இருட்டானா இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை கைஸ். ஏன்னா வந்து பீஸ்ஃபுல்லாக தான் போட்டிருக்கோம் ட்ரைனிங்க்கு. முன்னாடியே சொல்லியிருப்பேன். கைஸ் நம்ம இடமே இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். கைஸ் இப்போ எப்படி கீழே இருக்குன்னே தெரியல கைஸ். வாங்க கைஸ், என்ன பண்ணுறது தெரியல கைஸ். கைஸ் அங்கே ஒரு தண்ணி மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே முடிச்சா நம்மளுக்கு ஹெல்த் அந்த கம்மியாக தான் குறையும். அதனால ஸ்ட்ரைட்டாக அந்த தண்ணியில் போய் முடிச்சுக்கலாம் கைஸ். எதுவுமே குறையில கைஸ். கைஸ் எப்படியோ நம்ம தப்பிச்சிருக்கோம். அது போதும் கைஸ். நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மேலேருந்து பார்த்தோம்ல ஒரு இடம், அந்த இடத்த தான் கைஸ் இப்போ கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி ஏதோ ஒரு ஹோட்டல் வாங்க கைஸ். இப்போ நம்ம வந்து இப்போ போகலாம். வீட்டில் கொஞ்சம் எடுத்து போச்சு வாங்க கைஸ். மேலே இருக்க போகணும் கைஸ். நம்ம இடத்த கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் கண்டுபிடிக்கல கைஸ். லைக்கே பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டுபிடிக்கவும் இல்லை கைஸ். ரொம்ப கஷ்டமான கைஸ். இந்த இடத்துக்குள்ள வேணா போய் தூங்கிடலாம் கைஸ். போய் கொடுத்துட்டு காலைல ஆச்சுன்னா ஏஞ்சிக்கிறதுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். சீக்கிரமாக ஏஞ்சிட்டோன்னா வந்து நம்மளுக்கு எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாகிடும். நம்ம வீடியோ ஈஸியாக தேடிடலாம். இல்லை கைஸ். ஆமாம் கைஸ், ஃபுட்டு வந்து நம்ம இப்போ தேவை. அதனால கொஞ்சம் வீட் எடுத்துக்கலாம். வீட் எடுத்துக்கிட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெட்டு பண்ணலாம். அதில் அதுவும் எப்படி நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரத்தில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடு தான் கைஸ் நம்மளை கண்டுபிடிக்கணும். அதான் கைஸ் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மிக மிக மிகப்பெரிய ஒரு டாஸ்க் ஆகிடுச்சு கைஸ். யாருமே லைக்கும் பண்ணல, சப்ஸ்கிரைப் கைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மளோட இடத்த கண்டுபிடிச்சோம் கைஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி மேலே வந்துட்டோம் சொல்கிறேன் கைஸ். இப்போ நம்மளுக்கு பிரெட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில கட்டைகள்லாம் தேவை. ஏன்னா அதில் வச்சு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிட்டோன்னா வந்து ப்ரெட்டும் அதில் பண்ணிடலாம். கிராஃப்டிங் டேபிள்லேயே வந்து ப்ரெட்டை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். அது பண்ணுறதுக்கு வந்து கிராஃப்டிங் டேபிள் தேவை மெயினாக. அதை எடுத்துக்கலாம். காசு எடுக்கணும். லாகு தான் இது பேர்.
பேர்லாம் கைஸ் வந்துச்சா இருக்கு. சரி ஓகே கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.